Taste the Daily. மாவட்ட தலைவர் திரு கே.ஆர். விநாயகம் அவர்களே, தொகுதி பொறுப்பாளர் திரு ஏ.டி. ராஜேந்திரன் அவர்களே, திரு பாலா தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம். நிகழ்ச்சியில் வந்து கொண்டிருக்கின்ற கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அறிவித்த குமரகுரு அவர்களே, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர், இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவையில் அறிவித்தார் பி. அர்ஜுனன் எம்எல்ஏ அவர்களே, அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்கு திரு செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களே, மாநில எம்ஜிஆர் துணை செயலாளர் அறிவித்த எஸ். ஏழுமலை அவர்களே, மரியாதைக்கு திரு ஆரிய பாலசுந்தரம் அவர்களே, திண்டிவனம் நகர செயலாளர் திரு வி. தீன தயலான் அவர்களே, ஒன்றியக்கழக செயலாளர் திரு டி. ரவிவர்மன் அவர்களே, ஒன்றிய செயலாளர் திரு நடராஜன் அவர்களே, அவர்களே, தேர்வு கழக செயலாளர் திரு ஜி. கனகராஜ் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் திரு வி. எஸ். தேவநாதன் அவர்களே, பிஜேபி நிர்வாகிகள், மாவட்ட தலைவர் திரு கே.ஆர். விநாயகம் அவர்களே, தொகுதி பொறுப்பாளர் திரு ஏ.டி. ராஜேந்திரன் அவர்களே, ஐஜேகே கட்சியினுடைய மாவட்ட தலைவர் பிஜேபி திரு எத்ராஜ் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவர் திரு சீனிவாசன் அவர்களே மற்றும் புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை கழக உடன்பொறுப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, வந்திருக்கின்ற கழக உடன்பொறுப்புகளே, பத்திரிகையாளர் ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து, சட்டமன்றத்தில் குறிப்பிட்டாங்க, உங்களை போல மக்கள் செல்வாக்கிலிருந்து வீடு வீடா கதவை தட்டி திமுக கட்சியில உறுப்பினராக என்று கெட்டுகிறவருக்கு கேவலமா போல இன்றைக்கு திரு ஸ்டாலின் தலைமை இருக்கின்ற திமுக கட்சிக்கு உறுப்பினர் சேர்ப்பதற்கு ஒவ்வொரு வீடா பிச்சை எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்கிறீங்க. நீங்களா எங்க கட்சி பற்றி பேசுறீங்க? இப்போ வீடு வீடா ஒண்ணு கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களோட சாமி மக்களை ஏமாற்றுவதற்கு சரி, இதுல நிறைய கொடுத்துருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா குடிநீர் இணைப்பு, அடிப்படை வசதி, பிறப்பு சான்று, இறப்பு சான்று, வாகன சான்று, இப்படி சொத்து வரி, இத்தனை நாள 4 வருஷம் எங்க போன 4 வருஷம் திமுக ஆட்சி, 4 வருஷம் மக்களை ஏமாற்றி விட்டு அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. தேர்தலை மையமா வச்சு இப்படி ஒரு விளம்பரத்தாக வச்சு அரசாங்கத்தின் சார்பா அரசாங்கத்தை பணத்தை வச்சு இதனுடைய கட்சி வளர்க்கறதுக்கு உங்களோட சாமி வீடு விட வர போறாங்க. கேளுங்க, ஏப்பா இப்பதான் எங்ககிட்ட வந்து கேட்கறீங்களே, இப்பதான் கண்ணு தெரியுதா? இப்பதான் மக்களுக்கு கண்ணு தெரியுது. முதலமைச்சருக்கு 4 ஆண்டு காலம் கும்பகர்ணம் தூக்கம் தூங்கிட்டு அடுத்த ஆண்டு தேர்தல் வருவதால மக்கள் செல்வாக்கு இருந்திருக்கிற இந்த நேரத்தில் மக்களை ஏமாற்றி இப்படிப்பட்ட ஒரு விளம்பரத்தால் அடிச்சு மக்கள்கிட்ட கொடுத்து உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யறேன். இப்ப சுயேட்சை முதலமைச்சர் 4 ஆண்டு காலம் ஏன் செய்யல? இந்த கேள்வி கேளுங்க. இதுக்கு முந்தி
இதே மாதிரிதான் ஏமாற்றுவார சொன்னார். ஸ்டாலின் வந்து எதிர்கட்சியில தலைவராக இருந்தார், திமுக தலைவராக இருந்தார், ஊர் ஊரா போனாரு, தமிழ்நாடு முழுவதும் அவரும் போனாரு, அவருடைய மகன் உதயநிதி அவர்களும் போனாங்க, திமுக கட்சி நிர்வாகிகள் போனாங்க, முன்னாள் திமுக அமைச்சர்கள் போனாங்க. சட்டமன்ற திமுக சட்டமன்றம் போய் அங்க ஒரு வெற்றிட்டம் போட்டு மக்களே உங்களுக்கு என்ன குறை இருக்குது, அத்தனை குறையை தீர்த்து வைக்கிறீங்க, தீர்த்து வைக்கிறோம். ஒரு பேப்பர்ல முழுசா குறையெல்லாம் எழுதி நான் வைக்கிற பெட்டியில போடுங்க, அந்த பெட்டிய கூட்டு கூட்டி சீல் வச்சு நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நான் முதலமைச்சர் ஆன ஒட்டியில சீலை உடைச்சு பெட்டியை திறந்து மனு எடுத்து படிச்சு பார்த்து இல்லம் தேடி பிரச்சனை தீர்ப்பாங்க. தீர்த்தாங்களா? அப்படி தீர்க்கிறாங்க. இந்த எதுக்கு இந்த நோட்டீஸ் அடிச்சு இந்த விளம்பரத்தால் எடுத்து ஊடா கொண்டு போய் கொடுக்குறீங்க? ஆக மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தில் துவங்கிட்டாங்க. மக்கள் உஷாரா இருங்க. தேர்தல் வந்தா தான் மக்களை பத்தி நினைப்பாங்க, மற்ற நேரமெல்லாம் வீட்டு மக்களை பத்தி தான் நினைப்பாங்க. நல்லா நினைச்சு பாருங்க. நான் வந்து மற்றவைகளை ஏமாத்திட்டான், நான் முதலமைச்சர் ஆகும்போது எனக்கு முதலமைச்சரா ஆவதற்கு யாரெல்லாம் உதவி ஆகலாம் அவரெல்லாம் மறந்துட்டான். இப்ப சிவி சண்முகம் இருக்காரு, அவர் எனக்கு ஆதரிச்சாரு, இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிருக்காரு. ஆக அதிமுகவில் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை ஆதரிச்சாங்க, நான் முதலமைச்சர். அது உனக்கு பொறுக்க முடியல. நீ என்ன பண்ண? நான் முதலமைச்சர் உன்ன, அதாவது சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேணும். கவர்னர் உத்தரவு போட்டார். நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் சட்டமன்றத்தை கூட்டி என்னிடம் நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்க, பெரும்பான்மை நிரூபிங்கன்னு வேண்டுகோள் வச்சார். பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு வாக்கெடுப்பு நடத்தணும். அந்த வாக்கெடுப்பு நடத்ததான் ஆரம்பிச்சோமா இல்லையா? இதே ஸ்டாலின் முன்னால திமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் என் டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறான். அறிவிச்சவர் சிவி சண்முகம் டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் இருக்கையில கையை பிடிச்சி இழுத்து விட்டுட்டு அந்த புனிதமான நாற்காலியில் போய் திமுக சட்டமன்றம் அமர்றான். இப்படிப்பட்ட ரவுடிசம் செய்கிற கட்சி நாட்டுக்கு தேவையா? சட்டமன்ற மாமன்றத்திலே இப்படிப்பட்ட அராஜகம் செய்கின்ற கட்சி திமுக கட்சி. அதுக்கு பிறகு பெரும்பான்மை நிறைவேற்றப்பட்டு விட்டது. இவருடைய கனவு பலிக்கல. நம்ம இருக்கிற சில எட்டப்பர்கள் அவரோட சேர்ந்து எதிர்த்து வாக்களிச்சாங்க. மாண்புமிகு இதய புரட்சி தலைவி அம்மாவில் ஊர் ஊரா சென்று ரத்தத்தை வீரவியாக சிந்தி மக்களை சந்தித்து சட்டம் பெரும்பான்மையான சட்டமன்ற பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கப்பட்டது. அந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு நம்மோடு இருந்த சில கருங்காலிகள் திமுகவோட துணை நின்று பெரும்பான்மை நிரூபிக்கின்ற இடத்துல எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அதையும் மீறி அதிமுக என்ற மாபெரும் இயக்கம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தெய்வமா இருக்கார், இதய புரட்சி தலைவர் அம்மா தெய்வமா இருக்காங்க. இருவரும் தெய்வத்தினுடைய அருள் ஆசையோட பெரும்பான்மை பெற்று அதிமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்குது. ஸ்டாலின் என்ன பண்ணாரு? இதையெல்லாம் பார்த்துட்டு பொறுக்க முடியாத சட்டை கிழிச்சுக்கிட்டு வெளியில் போயினார். சட்டை கிழிச்சுக்கிட்டு வெளியில் போன ஸ்டாலின் அவர்களே, உங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுங்க. இன்னொரு தடவை சட்டை கிழிக்காத இருந்தா சரி. இன்னொரு தடவை 2026 சட்டையும் வேட்டியும் இல்லாத போனாலும் போவீங்க. யாரு கண்டா? அப்புறம் பாரதிய ஜனதா இருந்து கட்சி காப்பாத்துங்க. அதிமுக சரியா தான் இருக்குது. தொண்டர் நிறைந்த கட்சி. எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த கொம்பனாலும் பறிக்க முடியாது. அந்த அளவுக்கு உறுதி கொண்ட தொண்டர் நிறைந்த இயக்கம் அதிமுக இயக்கம். இந்த இயக்கத்தில் உழைக்க பிறந்தவர்கள் சொந்த காலில் நின்று கொண்டிருக்கின்றோம். சொந்த உழைப்பில் கட்சி நடத்திட்டு இருக்கிறோம். அதனால யாருடைய தயவும் அதிமுகவில் இருக்கல. உங்களை போல் இருக்கின்ற கட்சி தலைவர் கூட்டணி நம்பிட்டு இருக்கிற, நீ கூட்டணி நம்பிட்டு இருக்கிற. எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார் எங்க தலைமையில் இருக்கிற கூட்டணி பலமான கூட்டணி. கூட்டணி இல்லைன்னா
திமுக இல்ல. அண்ணா திமுக அப்படி இல்ல. கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அண்ணா திமுக பலம் வாய்ந்த கட்சி. தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குகள் சிந்தாமல் இருப்பதற்கு எல்லா கட்சியும் நமக்கு நம்முடைய ஒத்த கருத்துடைய கட்சியெல்லாம் இணைச்சு தேர்தல் நிற்கிறோம். இது கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் அமைக்கப்படுவது. கொள்கை என்பது வேற, கூட்டணி என்பது வேற. ஆனா திமுக அப்படி இல்லை. திமுக தலைமையில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை கட்சி. இந்த கட்சியெல்லாம் ஒத்த கொள்கையுடைய கட்சியா? ஸ்டாலின் பேசுறார், ஒத்த கொள்கையுடைய கட்சி எல்லாம் எங்களோட இணைஞ்சிருக்கணும் அப்படின்னா காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் ஒரே கொள்கையா? காங்கிரசுக்கு திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ஒரே கொள்கையா? திருமாவளவன் கட்சிக்கும் ஸ்டாலின் கட்சிக்கும் ஒரே கொள்கையா? எவ்வாறு கொள்கை தானே. ஆனா எல்லா கட்சிகளும் திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சியெல்லாம் அடிமையாயிடுது. அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்துட்டாங்க. வெள்ளை காக்கா பறக்குதுன்னா இல்ல இல்லைங்க ஸ்டாலின் 2 காக்கா சேர்த்து பறக்குதுமா. அப்படிப்பட்ட கூட்டணி தான் அமைச்சிருக்கிற. நாங்க அப்படி இல்லை. தேர்தல் நடக்க வரைக்கும் கூட்டணி வைக்கணும். தேர்தல் முடிஞ்சா அந்த கட்சி அந்த கொள்கையின் அடிப்படையில் மக்களுடைய சேவை செய்ய போயிருக்காங்க. அதுதான் உங்க கட்சிக்கு எங்க கட்சிக்குள்ள வேறுபாடு. ஸ்டாலின் அவர்களே, அது மட்டுமல்ல, ஸ்டாலின் பொதுக்குழுல பேசுறார். பொதுக்குழுல கூட்டத்தில் பேசுறார். நான் இரவு கண்மூடி தூங்கி காலையிலே கண் விழித்து பார்க்கின்ற பொழுது திமுக நிர்வாகிகள் என்ன செய்வார்களோ என்று தெரியாமல் நான் பதறி போயிருக்கேன்னு பொதுக்குழு கூட்டத்தில் பேசுற. உங்க கட்சியை நீ காப்பாத்து, உங்க கட்சியை முதல்ல காப்பாத்து. இது நீ சொன்ன வார்த்தை, நாங்க சொல்லல. ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சர் ஆகும் போது என்னென்ன பேசுறீங்க? எடப்பாடி பழனிசாமி 10 நாள் தான் ஆட்சி இருக்கும், 1 மாசம் தான் இருக்கும், 3 மாசம் தான் இருக்கும், 6 மாசம் தான் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் எதிர்கட்சிகள் மூக்கு மேல் விரல் வைக்கின்ற வரை எதிர்கட்சிகள் மூக்கு மேல் விரல் வைத்து ஆட்சிப்படுகின்ற வரை 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். இன்றைக்கு மக்களை சந்திக்கிறோம். எங்க ஆட்சி பற்றி ஒரு இம்மி அளவு குறை சொன்னது கிடையாது. ஆனால் நீங்க 4 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்கீங்களே, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமி முதல் பாட்டி வரை பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. வெக்கங்கட்ட ஆட்சி நடக்குது. ஸ்டாலின் அவர்களே, எங்களை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களை பற்றி கவலைப்படுங்க. உங்க ஆட்சி அவ்வளவு மோசமான ஆட்சி. இந்தியாவிலேயே கடந்த காலத்தில் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். மறந்துட்டு பேசாத. என்ன கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இதுதான் திமுக நிலை. திமுக நிலை கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். டாஸ்மாக் ஊழல், அமலாக்கத்துறை உள்ள பூந்துட்டுது. 1000 கோடி ஊழல் நடந்தா சொல்றாங்க. அது வெளிச்சத்துக்கு வரும். அது மட்டும் இல்ல, பாதி மந்திரி தூக்கமே இல்லை. எப்படா அமலாக்கத்துறை நம்ம வீட்டை கதவு தட்டும்னு அச்சத்தில் உறைஞ்சு போயிருக்கிற. நீ உங்க கட்சியை காப்பாத்து. எங்க கட்சியெல்லாம் நல்லா தான் இருக்குது, தொண்டர்கள் நல்லா தான் இருக்கிறாங்க, நிர்வாகிகளும் நல்லா தான் இருக்கிறாங்க. நல்லா இருக்காடிதான் இவ்வளவு கூட்டம் திண்டிவனத்தில் கூடி இருக்கு ஸ்டாலின் அவர்களே. அது மட்டும் இல்ல, திரு ஸ்டாலின் இன்னொன்றையும் பேசியிருக்காரு. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க வந்த விதம் வேற, நாங்கெல்லாம் வந்த விதம் வேற. உங்க அப்பா திமுக தலைவராக இருந்தார், திமுக அப்போ நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார். அந்த போர்வையில நீங்க கட்சிக்கு வந்தீங்க. நான் அப்படி இல்லை. இங்க மாறி நின்று தொண்டரோட தின்று நின்று அப்புறம் கட்சிக்கு உழைச்சி தலைமைக்கு விசுவாசமா இருந்து ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, அதே போல எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், முதலமைச்சர், அதே போல பொதுச் செயலாளர், இப்படி உழைப்பால் நான் உயர்ந்திருக்கிற ஸ்டாலின் அவர்களே. ஒண்ணும் இல்லாத அப்பா போர்வியில நீ முதலமைச்சராக இருக்கிற, நீ கட்சிக்கு தலைவராக இருக்கிற. உழைத்து வந்தவனுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கும். உழைப்பு என்பது சாதாரண உழைப்பு அல்ல. ஒரு தொண்டன் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் வரானா எந்த அளவுக்கு இந்த கட்சியில ஜனநாயகம் இருக்குது. உங்க கட்சியில் இப்படி ஜனநாயகம் இருக்குதா? இப்போ உங்க குடும்பத்தில் பிறந்த உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருக்கிற. நான் எதிர்கட்சியா இருந்தாலும்
நாங்கள் நியாயத்தை பேசுறோம். இன்றைய தினம் அண்ணன் துரைமுருகன் இருக்கார். தமிழ்நாட்டிலே அதிக சட்டமன்ற உறுப்பினர் நாட்கள் இருந்த ஒரே ஆளு திரு துரைமுருகன் தான். அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்தவர் திரு துரைமுருகன் அவர். அப்படிப்பட்ட 86 வயசு ஆகுது. அவருக்கு நீ துணை முதலமைச்சர் கொடுத்தியா? கொடுத்தாரா? திமுக கட்சியில் உழைத்தவருக்கு கொடுத்தாரா? எமர்ஜென்சி சொல்ற, மிஸ்ஸான்னு சொல்ற, அதுக்கெல்லாம் தாங்கி கட்சி வளர்த்த திரு துரைமுருகனுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கல. திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த திரு ஸ்டாலினுடைய மகன் என்ற ஒரே காரணத்திற்காக நீ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறிய. நீயா வந்து எங்களை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்குதா? அண்ணா திமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு விசுவாசமாக, தலைமைக்கு விசுவாசமாக மக்கள் சேவை செய்தால் உச்சபட்ச நிலைக்கு வர முடியும். உதாரணம் நானு அறிவிச்ச சண்முகம். அதனால எங்களை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இன்னொன்னு சொல்றார். 2 நாளைக்கு முந்தி அறநிலைத்துறையில் 9 கல்லூரி திறந்தான்னு சொல்றாங்க. நான் என்ன சொன்னேன்? கல்லூரி திறப்பது வேண்டாம் என்று சொல்லி அரசின் சார்பா திறங்க, அரசு கலைக்கல்லூரி திறங்க, அப்பதான் அந்த உயர்கல்வி கீழ் வரும். ஆனா அறநிலைத்துறையில் கீழ் திறக்கும் போது சுயநிதி கல்லூரி ஆயிருது. அப்படி அது சேர்ந்து படிக்கிற மாணவன் கல்வி கட்டணம் 9000 ரூபாய் செலுத்தணும். அதே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேர்ந்து படிச்சா வெறும் 1000 ரூபாய் தான் கொடுக்க முடியும். நாங்க ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சர்க்கரை கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் பாலக்கோடு, அங்க இருக்கிற நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற மோகனூர், இங்க இருக்கிற பாலிடெக்னிக் கல்லூரியில் 19,500 ரூபாய் கல்வி கட்டணம் நிர்ணயிச்சிருந்தாங்க பாலிடெக்னிக் படிக்கிற மாணவருக்கு. அவர்களெல்லாம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியை மாற்ற கோரிக்கை வச்சாங்க. அரசு பாலிடெக்னிக் கல்லூரியை மாற்றணும்னு வெறும் 2000 ரூபாய் தான் வசூல், 2000 தான் ஃபீஸ். ஏழை மாணவர்கள் படிக்கும் என்பதற்காக சொன்னோம். அதே மேல பல்கலைக்கழகத்தில் இருக்கிற உறுப்பு கல்லூரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 40 இருந்தது. 40 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழகத்தில் உறுப்பு கல்லூரிக்கு ஃபீஸ் வந்து வருடத்திற்கு 9000 ரூபாய் பட்டப்படி படிக்கிறது. மாணவர்கள் சொன்னாங்க அரசு கலை கல்லூரியில் படிச்சா வெறும் 1000 ரூபாய், நாங்க 9000 ரூபாய் கட்டுறோம், இதை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை ஆக்கி கொடுத்தாங்க. உடனே அந்த உறுப்பு கல்லூரியெல்லாம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்த 1000 ரூபாய் கட்டினா போது யார் வேணா படிக்கலாம். இது என்னங்க தப்பு? நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்குது? ஏழைகள் குறைந்த கட்டணத்தில் உயர்கல்வி படிக்கணும். ஏன் அரசு சார்பா கலை மற்றும் அறிவியல் கல்வி திறந்தா உங்களுக்கு என்ன வலிக்குது? உங்க அப்பாவுக்கு நினைவு மன்றம் கட்டினா ரைட், நான் ஒரு தலைவர் கட்ட வேண்டியதுதான். ஆனா உங்க அப்பாவுக்கு அரசாங்க வரி பணத்தை எடுத்து 82 கோடியில எழுதாத பணம்ல நடுக்கடல வைக்கிறிய, யாருட்டு பணம்? இந்த மக்களுடைய வரி பணம். ஆனா அதுக்கெல்லாம் பணம் இருக்குது. கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அரசாங்க சார்பாக கட்டினா பணம் இல்லை. திரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஏங்க நடு டவுன்ல கார் ரேஸ் நடத்தணுமா? நடு டவுன்ல கார் ரேஸ் நடத்தணுமா? அங்கதான் நடத்தணுமா? ஏன் வேற இடத்துல நடத்தின ஆகாதா? அதுக்கு 42 கோடி செலவு. ஏங்க நமக்கு சைக்கிளே இல்லாத இருக்கிற நிலையில கார் பந்தயம் தேவையா? 42 கோடி வீணாக்கினீங்கள. அந்த பணத்தை எடுத்து கல்லூரிக்கு செலவு பண்ணுங்க, கல்லூரி கட்டுங்க, மாணவர்கள் படிக்கட்டும். இப்படி அரசு பணத்தை ஊதாரியாக செலவு செய்கின்ற அரசு, திமுக அரசு, நீங்கள் எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்பதை நேரத்தில் தெரிவித்து, தேர்தல் நேரத்தில் நிறைய அறிவிப்பு கொடுத்தார். இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்க. உயர்த்தினாங்களாமா? உயர்த்தினாங்களா? இல்ல, 100 நாள் உயர்த்தி போது 50 நாள் ஆக்கிட்டான். 100 நாளுக்கு பதிலாக ஓட்டு போட்டதுக்காக 50 நாள் ஆக்கிட்டாங்க. இங்கெல்லாம் ஓட்டு போட்டீங்க, திண்டிவனத்தில் ஓட்டு போட்டு எங்க எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தீங்க, அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்ற பகுதியில் சொல்றேன், அறிவிச்சவர் எம்எல்ஏ, அருமையான எம்எல்ஏ, சிறப்பான எம்எல்ஏ. உங்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலித்துக் கொண்டே இருக்குது. எளிமையானவர், மக்களுடைய தேவைகளை புரிந்து மக்களுக்கு சேவை செய்வதிலே முதன்மையான எம்எல்ஏ என்று சொன்னா திண்டிவன எம்எல்ஏ தான். அப்புறம் நீட் தேர்வு சொல்லியிருக்காரு. எப்ப பார்த்தாலும் நீட்டுன்னு நீட்டிக்கிட்டே போயிட்டார் காலத்தை. என்ன சொன்னாரு தேர்தல் நேரத்தில்? எல்லாம் ஊரா போய் திரு ஸ்டாலினும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலினும் திமுக வெற்றி பெற்று வந்தா முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யணும்.
4 வருஷம் ஆகி போச்சு. என்ன செஞ்சிருக்காரா? நீட் தேர்வுக்கு ஏதாவது நடவடிக்கை எதுவுமே இல்லை. அத்தனையும் பொய். அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சொல்றார், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குனாரு. என்னப்பா ரகசியம் சொல்லு, இப்போ சொல்லு. 4 வருஷம் ஆகி போச்சு. 4 வருஷம் 3 மாசம் ஆகி போச்சு. ஒரு 8 மாசம் தான் பாக்கி, தேர்தல் வந்துடும். இப்போ அந்த ரகசியம் சொல்லு. மக்கள்லாம் தயாரா இருக்கிறாங்க ஒரு ரகசியத்தை கேட்க. இப்படி மக்களை ஏமாற்றி நீட் தேர்வு ரத்து என்று இதுவரைக்கும் பொய் பேசியே காலத்தை ஓட்டிட்டாங்க. மாணவர்களை ஏமாற்றுவதுதான் இப்படி வேலை. நீட் தேர்வு யாரு கொண்டு வந்தது? மத்தியில் 2010 காங்கிரஸ் ஆட்சி. திமுக காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு பெற்றிருந்தது. திமுகவை சேர்ந்த அங்க நாமக்கல் சேர்ந்த காந்தி செல்வன் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருக்கும்போது தான் நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. 2021 2010 டிசம்பர் 21 நோட்டிபிகேஷன் அரசு இதில் வெளியிடுறாங்க. நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக. காங்கிரஸ் நீட் தேர்வை எதிர்த்து அதற்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சது அண்ணா திமுக. நீதிமன்றத்துக்கு போனதுனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ 4 வருஷம் ஆகி போச்சுல. மக்களை ஏமாற்றி, மாணவர்களை ஏமாற்றி, பெற்றோர்களை ஏமாற்றி நீட் தேர்வு ரத்து என்று இதுவரைக்கும் எந்த விடிவு காலம் இல்லை. சட்டமன்றத்தில் சொல்லிட்டார் ஸ்டாலின், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு. நீட் தேர்வை ஒன்னால் செய்ய முடியிட்ட அப்படின்னா பொய் பேசி தானே வாக்குகளை பெற்றிருக்கிற. அத்தனையும் பொய். அதே மாதிரி நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள் கல்விக்கு கடன் வாங்கியிருக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து ரத்து இருக்காங்க. ரத்து பண்ணாங்களா? இல்ல. இப்படி அத்தனையும் பொய். அப்புறம் மாதம் மின் கட்டண கணக்கிடுனாங்க. இப்போ 4 வருஷம் ஆகி போச்சு. 4 வருஷம் 3 மாசம் ஆகி போச்சு. மாசம் மின் கட்டண கணக்கு எடுக்கிறாங்களா? இல்ல. இப்ப இந்த ஆட்சி, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம் 52% உறைஞ்சு போச்சு. 1000 ரூபாய் கரண்ட் பில் கட்டினா 2500 ரூபாய் கட்ட வேணும். அதே மாதிரி திண்டிவனம் நகராட்சி, இந்த நகராட்சியில் வீட்டு வரி 100% உயர்ந்தாச்சு. 1000 ரூபா 2000 ரூபாய் கட்டணும். கடவரி 150% உயர்ந்தாச்சு. 1000 ரூபாய் கட்டினா 2500 ரூபாய் கட்டணும். பீக் அவர் அதுக்கு தண்ணீர் சார்ஜ், கரண்ட் பில்லு. அதோட தொழிற்சாலையெல்லாம் கரண்ட் பில் உயர்வுனால வெளி மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. மிக மோசமான ஆட்சி. அது மட்டுமல்ல, குடிநீர் வரி வேற போட்டாங்க, குப்பைக்கு வரி போட்டாங்க, எல்லாம் வரி. விலைவாசி உயர்வு, அரிசி விலை உயர்ந்து போச்சு, பருப்பு விலை உயர்ந்து போச்சு, அதே போல எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு. எல்லா விலையும் உயர்ந்து மக்கள் துன்பத்திலே வாழ்கின்ற காட்சி பார்க்கிறோம். மிக மோசமான ஆட்சி. அதுபோல கட்டுமான தொழிலே நலிஞ்சு போச்சு. இனிமேல் யாரும் வீடு கட்ட முடியாது. நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் வீடு கட்ட முடியாது. நல்லா இரவுல தூங்கும்போது கனவு காங்கலாம். ஆஹா, மாடி வீடு கட்டுற மாதிரி கனவு கண்டு மாடி வீட்டில் தூங்குற மாதிரி கனவு காங்கலாம். அதுதான் இந்த ஆட்சியில் பார்க்க முடியும். நீங்க எம்சாண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில், அண்ணா திமுக ஆட்சியில் 2500 ரூபாய்க்கு இருந்து இப்போ 5500 ரூபா. ஜல்லி ஒரு யூனிட் 2000 ரூபா இருந்தது, இப்போ 4500 ரூபா. கம்பி 40000 ரூபா இருந்தது, இப்போ 70000 ரூபா. செங்கல் ஒன்று 6 ரூபா இருந்தது, 10 ரூபா. சிமெண்ட் ஏழைகளுக்கெல்லாம் அம்மா சிமெண்ட் கொடுத்தோம் 180 ரூபாய்க்கு, வெளியில் 240 ரூபாய்க்கு விற்றுது. இப்போ 340 ரூபா ஒரு மூட்டை சிமெண்ட். மரத்தை கேட்க வேண்டியதே இல்லை, பல மடங்கு மர விலை ஏறி போச்சு. இப்படி கட்டுமான பொருட்கள் விலை அத்தனை ஏறி போச்சு. திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடுறாங்க, நாம சொல்லல. திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது, திமுக தலைவர் இருக்கும்போது 2021 அவை தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க, அத்தியாவசிய கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அதை நான் கட்டுப்படுத்தும் சொல்றாங்க. எங்க கட்டுப்படுத்தீங்க? ஒண்ணுமே இல்லை. சட்டமன்றத்திலையும் பேசுறேன், ஒன்னையானா எல்லாம் டப்பு வாங்கிட்டு விட்டு அடிச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இனிமேல் வீடே கட்ட முடியாது இந்த ஆட்சி இருக்க வரைக்கும். ஆக விலைவாசி உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைவு, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பாட்டியம்மாவுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட மோசமான ஆட்சியை 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வீழ்த்த வேண்டும். வீழ்த்துவீங்களா? திமுக வீழ்த்துவீங்களா? பை பை ஸ்டாலின் என்று மக்கள் சொல்ல தயாராகிவிட்டாங்க. 2026 பை பை ஸ்டாலின் என்று மக்கள் சொல்ல தயாராகிட்டாங்க. பை பை ஸ்டாலின் அவர்களே,
உங்களில் நான் உங்களோடு நான் உங்களுக்காகவே நான் பணியாற்றுவேன். அது மட்டுமல்ல, 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவர் இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். எங்க கூட்டணி கட்சிக்கு இந்த தொகுதி ஏதாவது ஒரு வேலை ஒதுக்கப்பட்டால் அந்த கட்சியில் நிற்கின்ற வேட்பாளருக்கு அந்த கட்சி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று இருவரும் கூப்பி வேண்டி கேட்டு மிக சிறப்பாக எழுச்சியாக திண்டிவனம் நகரமே குலுங்கின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம் குழுமிய காட்சி. அதை ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூராட்சி செயலாளர், ஒட்டுமொத்த கழக நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை நன்றி, வணக்கம். நடந்தவன்